வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இந்நிகழ்ச்சியின் முதலாவதாக மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட ஜாம்பவான் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நமக்காக இந்த ஜோதிட சிறப்புரையை அழகாகவும் அற்புதமாகவும் தெல்ல தெளிவாகவும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, நமக்கு ஈஸியா புரியக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த ஜோதிட அனுபவ நுணுக்கங்களை உயர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சுக்கிர பகவானோட அதிசயங்களை பத்தி நமக்கு பேச முதலாக அவரை இந்த அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தான் குரு பூர்ணிமா நடந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தான் குரு பூர்ணிமா நிகழ்வு வந்து நடந்திருக்கு. நமக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி, தாய் தந்தையரை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, முன்னோர்களை வணங்கி, இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலயாவின் 3வது மாத கருத்தரங்கிலும் நான் கலந்து கொள்வதில் மிக பெருமையாக நினைக்கிறேன். மிகப்பெரிய பாக்கியமாகவும் நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை தொடங்க ஆரம்பிக்கிறேன். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்றேன், யாருமே வணக்கம் சொல்லலையே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புதன் பகவானுடைய அருள் இல்லாம நம்ம யாரும் இங்க வர முடியாது. ஒவ்வொரு மேடையிலும் புதனை தொற்று வணங்கி விட்டு ஏனைய கிரகங்களையும் வணங்கி இந்த மேடையில் என்னுடைய 2வது பேச்சை ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஐயா கொடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் யோக பலன்களும் அல்லது சுக்கிர பகவானின் மகிமைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார், சுக்கிரன் இல்லாட்டி இந்த உலகமே இல்லை சார். சுக்கிரன் இல்லாட்டி இந்த உலகமே கிடையாது. ஒரு வயசுல ஆரம்பிச்சு, இல்ல சார் கருவறையில ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நம்ம கூடவே டிராவல் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சார் சுக்கிரன். ஓகேங்களா? அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டுப்போம் இல்லைங்களா? அந்த அழகு, இந்த அழகுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் தான். உலகத்துல இருக்கிற அத்தனை சுகபோகங்களையும் நம்ம அனுபவிக்கணும்னா சுக்கிரனுடைய தயவு வேணும். சுக்கிரனின் தயவு இல்லாம வீட்டுல ஒரு டிவி வச்சு ஒரு பாட்டு கூட உங்களால கேட்க முடியாது. அதை பத்தி நான் விரிவா பின்னாடி சொல்றேன். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா இவர் அசுர குரு. தேவகுரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. நான் எல்லாமே மாதிரின்னு சொல்றேன், நீங்க யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா தவறு செஞ்சுட்டு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை, அதாவது ஒரு தண்டனைக்கு ஆளான ஒருத்தங்களை நல்வழிப்படுத்தி அவங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்து அவங்களையும் திருத்தி நல் மனிதனாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு நல் எண்ணம் கொண்ட கிரகம் சுக்கிர பகவான் மட்டுமே. புரியுதுங்களா? குரு பகவான் நல்லவர்களுக்கு மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுப்பார். நல்லவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஆசி வழங்குவார். ஆனா சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லி காலையில யாரும் தூங்கிடாதீங்க. ரொம்ப சின்ன கதை தான். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா காசிக்கு போய் தவம் இருந்து மிருத சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு வர்றார். இத சஞ்சீவி
மந்திரம்னு இன்னொரு பேரும் அதை வந்து சொல்லுவாங்க. இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னா இறந்தவங்களை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த வித்தையை தெரிஞ்ச ஒரே நவகிரகம் சுக்கிரன் மட்டும்தான் சார், வேற யாருக்கும் இது தெரியாது. பராசரர் கூட கிரக கலா பரிமாணத்துல சுக்கிரனுக்கு தான் அதிக ஒளி கொண்ட எண்ணெய் கொடுத்திருக்கிறார். ஐயா வாங்க, வாழப்பாடி தங்கம் எங்கள் மணிமகுடம், வாங்க 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 ஐயா, வாங்க வாங்க. இந்த மிருத சஞ்சீவி மந்திரம் நம்ம காந்தி கிராமத்துல இருந்து எங்க அம்மா மல்லிகா அம்மா வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என்று அகத்தியர் ஜோதிட சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அந்த மிருத சஞ்சீவி மந்திரத்தை அவர் சுக்கிர பகவான் கத்துக்கிட்டு வந்துடுறாரு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குமே. இதுல வந்து தேவர்கள் அசுரர்களை அழிக்கிறாங்க. சுக்கிரன் தன்னுடைய மிருத சஞ்சீவினி மந்திரத்தை வச்சு இறந்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். என்னடா இந்த ஆளோட பெரும் அக்கப்போரா இருக்குன்ட்டு நம்ம ரொம்ப நல்லவர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய குழந்தையான பையனான கசனை அனுப்பி வைக்கலான்ட்டு தேவர்கள் எல்லாம் முடிவெடுத்து கசனை வந்து சுக்கிரன் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஜோதிடத்துல குருவும் சுக்கிரனும் எப்படின்னு நமக்கு தெரியும். குருவுடைய பையன் தான் வந்திருக்கிறாருன்னு சுக்கிரனுக்கு தெரியும். சுக்கிரன் கிட்ட போய் கசன் சொல்றாரு, ஐயா நான் குரு பகவானின் குழந்தை பையன், எனக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கத்து கொடுங்க அப்படின்னு. ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்கணும்னு சுக்கிர பகவான் மட்டும்தான் சார் உதாரணம். ஐயா சற்று கவனிங்க. ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுக்கிர பகவான் மட்டும்தான் சார் உதாரணம். வந்திருக்கிறவன் எதிரின்னு தெரியும், எதிரியுடைய குழந்தைன்னு தெரியும், ஆனா காலில் விழுந்துட்டான். உடனே உங்களுக்கு வேண்டியதை நான் கத்து தரேன்னு சொல்லி கத்து தரேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அசுரர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ இவரு கத்துக்கிட்டா நமக்கு இல்ல பெரிய வில்லங்கமா இருக்கும் அப்படின்ட்டு கசனை என்ன பண்றாங்க, அவங்கள கொண்டுறாங்க. இந்த கேப்ல என்ன ஆகுதுன்னா சுக்கிரனின் மகளான தேவியானி அம்மாவுக்கு கசன் மேல காந்தர்வம் ஏற்படுது. அசுரர்கள் கசனை வந்து கொண்டுறாங்க. தகவல் தேவியானிக்கு தெரிய வருது. தேவியானி அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா அது மாதிரி என்னுடைய காதலரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு. இவர் மிருத சஞ்சீவி மந்திரத்தை போட்டு காதலரை, அதாவது கசனை உயிரோட கொண்டு வந்துட்டார். மறுபடியும் அரக்கர்கள் யோசனை பண்ணி கசனை கொன்னு, சுக்கிரன் வந்து மிகப்பெரிய மது பிரியர் சார். சார் இங்க ஒரு விஷயம் தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். மதுக்கான முதன்மை கிரகம் வந்து சுக்கிரன் தான். அதே மாதிரி மதுவே வேணான்னு சொல்லி மது குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ண முதல் கிரகமும் சுக்கிரன் தான். நீங்க அதுக்கப்புறம் சனியை வச்சுக்கோங்க, ராக வச்சுங்க, வேற யாரையெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா சுக்கிரன் தான் சார் மது பிரியர். புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன பண்றாரு, மது வந்து ஒரு கோலையில ஊத்தி வச்சிருக்காங்க. இந்த கசனை அரக்கர்கள் எல்லாம் சேர்ந்து எரிச்சு அந்த மதுல கலந்து கொடுத்துட்றாங்க. இவர் குடிச்சிடுறாரு, வயிற்றுக்குள்ளார போய் இருக்கு. உடனே வந்து மகள் அழுவுது. மகன் அழுதா கூட அப்பா கலங்க மாட்டார் சார், ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா மகள் அழுதா எந்த அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது, எந்த அப்பாவாலையும். உடனே இவர் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. எங்கம்மா உன் வீட்டுக்காரரு, நீங்க குடிச்சதுல தான்ப்பா உள்ள இருக்குது, வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. உடனே ஒரு மிருத சஞ்சீவினி மந்திரம் போட்டு அவர் உயிர் பிழைக்கிறாரு. வயிற்ற கிழிச்சுக்கிட்டு அவர் வெளியில வர்றாரு. புரியுதுங்களா? அவர் சொல்லி கொடுத்துட்றாரு. வயிற்றுக்குள்ளார இருக்கிற கசனுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கத்து கொடுத்துட்றாரு. கத்துக்கிட்ட உடனே அவர் வயிற்ற கிழிச்சிட்டு வெளியில வந்து தேவியானோட வாழ்றாரு. இது கதை. சோ வந்தவன் எதிரியாய் இருந்தாலும் அவனை அரவணைக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் மட்டும்தான் சார். அதனாலதான் சார் நான் சுக்கிர பகவானை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த ரிஷப துலாம் லக்கணக்காரங்க பாருங்க, யாரையுமே பகச்சுக்க மாட்டாங்க. நான் சொல்றது லக்கணம் தெளிவா இருக்கணும் சார். லக்கணத்துல வந்து செவ்வாய் உட்காந்து, லக்கணத்துல வந்து துலாம் லக்கணத்துல குரு உட்காந்துறதா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறிதான் போகும்.
பியூரா இருக்கணும். ஒரு லக்னம்னா லக்னமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புல இருக்கும்போது இந்த ரிஷப துலாம் ராசி லக்கணத்துக்காரங்க யாரையும் எதிரியா வச்சுக்க மாட்டாங்க, எதிரியா நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவு சரண்டர் ஆகி போயிருவாங்க, அல்லது எதிரிய பக்கத்துல வச்சுக்குவாங்க. ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு 6ஆம் இடமே நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு அதிகம் எதிரி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. எதிரின்னு நினைச்சா அப்பா நீங்க உங்க போக்குல போங்க, நான் என் போக்குல போறேன்னு விட்டுருவாங்க. சோ சுக்கிரன் வந்தவர் எதிரின் அப்படின்னு தெரிஞ்சும் அவருக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கத்து கொடுக்கறாரு அப்படின்னா சுக்கிரன் தான் சார் உலகத்திலேயே உண்மையான குரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிரக கலா பரிமாணத்துல சுக்கிரனுக்கு அதிக எண் கொடுக்கப்பட்டது. இந்து லக்கணம் போடுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஓகேங்களா? சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம் சார். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, தூக்கம் இருக்கோ இல்லையோ சார், கண்டிப்பா சுக்கிரனுடைய காரகத்துவம் ஏதாவது ஒண்ணு கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் சார் இருப்பாரு. நீங்க திருமண பொருத்தம் பாக்குறீங்க, நம்மளும் பாக்குறோம். 10 பொருத்தம் பாக்குறோம், தினத்துல ஆரம்பிச்சு ரஜ்ஜு முடிக்கிறோம், வேதை வரைக்கும் முடிக்கிறோம். யாராவது சுக்கிரனை ஆய்வு செய்யறோமா? ரொம்ப ரேர். நேத்து ஒருத்தர் நம்ம அலுவலகத்துக்கு வந்தார். என் பொண்ணு மூலம் தனுசு ராசி. சரிங்க. வந்திருக்க வரன் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. சரிங்க. இது ரெண்டுக்கு பொருத்தம் வருமா? நான் சொன்னேன் ரெண்டுக்கும் பாதம் தான் சார் வருது, பாத ரஜ்ஜு தான் வருது. ரஜ்ஜு வருதா, கயிறு பொருத்தம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இந்த ரஜ்ஜு பொருத்தத்துக்கு 3-4 பேர் இருக்குங்க சார். அவர் பாதரஜு ரெண்டுக்குமே பாதரஜுனாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாதரஜுனா ஓகே. நான் திருமண பொருத்தத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறது என்னை சந்திக்கிறவங்களுக்கு, என்னை பின்பற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பின்பற்ற ஆள் அப்படி. ஓகேங்களா? தனுசு ராசி மீனராசி ரெண்டுமே ஒரே கிரகம் தான் சார் வருது. அப்ப இவங்களுக்குள்ளார பிரச்சனை வருமா? வருமா சார்? 100% வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான் திரு புலியூர் பாலையாவுடைய திருமண பொருத்தம் புக் இருக்கு. நான் கரூர்ல அப்படிதான் ஜோதிட கலை களஞ்சியம் ஒரு புக்கை பத்தி பேசினேன். நிறைய போன் பண்ணி சார் அந்த புக்கு நான் டி நகருக்கு போயிட்டு இருக்கேன் சார். நாங்க அதே மாதிரிதான் இப்போ இதையும் சொல்றேன். திருமண பொருத்தம் புலியூர் பாலையாவுடைய பொருத்தம் ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அந்த புக்கை வாங்கி படிங்க, படிச்சு பாருங்க. ரொம்ப ரேர். 1993 வருஷம் வந்த பதிப்பு அது. அதுல எல்லாத்தையும் பார்த்தாலும் சுக்கிரனின் நிலைமையும் பாருங்கன்னு ஐயா தெளிவா எழுதியிருப்பார். யாருமே சுக்கிரனை பாக்குறது இல்ல. இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் எடுத்து முடிச்சு போட்டு 10க்கு இத்தனை பொருத்தம் வந்திருக்கு, கயிறு இது இப்படி அது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. அவங்களும் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. போகுது, வாழ்க்கை போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அந்த 10 பொருத்தம் பார்க்க வேணாம்னு நான் சொல்லல. நீங்க அது பாருங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஜோதிடத்துல ஒரு விஷயம் தவறுன்னு சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்லை, அனைத்தும் உண்மையே. ஆனா நீங்க திருமண பொருத்தத்தோட சேர்த்து சுக்கிர பகவானையும் பாருங்க. சுக்கிரன் தான் சார் முக்கியம். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் லக்ன பாவத்துல இருக்கிறாரு. அவர் அழகா இருப்பார் சார், இளமையா இருப்பாரு. அவரை சுத்தி எப்பவுமே ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் செல்போன் நம்பர் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 100 கான்டாக்ட்ல 80 கான்டாக்ட் பெண்கள் நம்பர் இருக்கும். சரிங்களா? இது லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அவருடைய பேச்சு அழகா இருக்கும். அவருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் யோகம். நான் ரொம்ப சிம்பிளா சுக்கிரனை வச்சு இந்த 12 வீட்டுக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு யோகம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் சார். இசை, கலை, நல்லா பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு கலைத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் நிச்சயம் இருக்கும். வீட்டுல தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். இது 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன். 4ஆம் இடத்துல சுக்கிரன் கண்டிப்பா நல்ல வீடு, வாகனம், சொந்தம், நல்ல தாயார் மூலியமா வருமானம். ஓகேங்களா? வித்தையை டெய்லியும் ஒரு சில வித்தையை கத்துக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா கண்டிப்பா வீடு இருக்கு, மனை இருக்கு, வாகனம் இருக்கு, தாயால் யோகம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைவாரு.
வாகனம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. அவங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும். அவங்களுக்கு அதிகபட்சம் பெண் குழந்தைகள் பிறக்கும். அதிர்ஷ்டமான ஒரு குழந்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து பிறக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அது மகாலட்சுமி வீடு. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா இது கொஞ்சம் சரியில்லை, ஆனா நல்லதுதான். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா சக்கரை வியாதியை கொடுத்துருவார், கடனை கொடுத்துருவாரு. இந்த கடன் கூட வீட்டு கடனா தான் சார் இருக்கும். வீட்டு கடன், வாகன கடன் இதுக்காக தான் வாங்குவாங்க. இல்லாட்டி நகையை கொண்டு அடமானம் வச்சு ஒரு பணத்தை வாங்கி வீட்டுக்கோ மற்ற விஷயத்துக்கோ அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. இது 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன். மனைவியால் விரைய செலவு நிறைய ஆகும் இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், இங்க நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் சார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் தான் காரகோ பாவநாஸ்தின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா கணவன் அல்லது மனைவி அழகா இருப்பாங்க சார், இளமையா இருப்பாங்க. சரிங்களா? சுக்கிரன் எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்துல தன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு தான் போறாரு. ஓகேங்களா? அப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சில லக்கணத்துக்கு மட்டும்தான் சார் விதிவிலக்கா கொடுத்திருக்காங்க. எல்லா லக்கணத்துக்கும் 7ல சுக்கிரன் இருந்தா நல்லது இல்லை. நான் அந்த சில லக்கணங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். சில லக்கணங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. இப்ப ரிஷபம் துலாம் லக்கணத்துக்கு 7ல சுக்கிரன் இருந்தா லக்கணத்தை பாப்பாரா? பாக்குறாரா? லக்கணாதிபதி லக்கணத்தை பாக்குறது எந்த நூலியாவது சரியில்லைன்னு போட்டிருக்காங்களா? நல்லது தானே? அப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் தான் சில லக்கணங்களுக்கு மட்டும் நல்லது. அந்த அமைப்புல அது வச்சிடலாம். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா மனைவி கிட்ட தனம் நிறைய இருக்கும்னு அர்த்தம். வீட்டுக்காரர்கிட்ட பணம் இருக்காது, ஆனா மனைவி பரிசை தொடர்ந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் பணமாவது வச்சிருப்பாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இங்க மறைவு எல்லாம் எடுக்க வேண்டாம் சார். 8ஆம் இடம் மறைவு, 12ஆம் இடம் மறைவு எல்லாம் எடுக்க வேண்டாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா? எந்த பெண் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற பெண் ஜாதகமா இருந்தா பரிசை திறந்து பாருங்க, 1000 ரூபாய் கண்டிப்பா காசு இருக்கும், இருந்தே தீரும். அனுபவம் சார், அனுபவம். அதனை எடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிரன், அப்பா அழகானவர் சார். அவங்க குடும்பம் வந்து வாகனத்தால் மிகப்பெரிய ஒரு புகழை அடைந்தவங்க அர்த்தம். நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அர்த்தம். சரிங்களா? நான் சொல்றது சார் தனித்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் சார் நான் சொல்லிட்டு வரேன். மீதி கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா பலன்கள் மாறி போயிடும். ஒரு ஆள் கமெண்ட் பட்டாரு, என்னத்தையா நீ பாட்ட மைக் ஒண்ணு கிடைச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிற, எனக்கு இது பொருந்தியே வரலையா ஐயா, போன் பண்ண அதே போன் நம்பருக்கு போன் பண்ணி லைன்ல வாங்க அப்படின்னு. நான் சொன்ன ஒரு விஷயத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்துருக்கு, அவருக்கு அந்த விஷயம் பொருந்தலையா, போன் பண்றாரு. வேற ஏதாவது கிரகம் இருக்கு சார் அப்படிங்கிறேன். இருங்க எனக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஆமாங்க ஐயா ஒரு கிரகம் இருக்குங்கிறாரு. இதுக்கு போன் பண்ணி அவர் பேசுனதுல எனக்கு ஒரு 5 நிமிஷம். அப்படி இது தனித்த சுக்கிரன். 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நல்லது சார். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான் இன்னொரு விஷயம் சொல்றேன், கொழுந்தியா அழகா இருப்பாங்க சார். ஏன்னா 9ஆம் இடம் தானே கொழுந்தியால், அவங்க அழகா இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில வேலை செய்வாங்க சார். சூப்பரா இருக்கும், சுத்தமா இருக்கும், அமைதியா இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு நீட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த காட்டும். மாமியார் அழகா இருப்பாங்க சார், மாமியார் இளமையா இருப்பாங்க. 10ஆம் இடம்ங்கிறது அது. ஓகேங்களா? சாப்பாடு வந்து சார் ரொம்ப டீசெண்டா சாப்பிடுவாங்க. லைட்டா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு அவர் 2ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு 10ஆம் இடத்துல இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் 2ஆம் அவர் தொடர்பு கொள்வார். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல தொழில் செய்வாங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப தெளிவா அவங்க இருப்பாங்க. அதனை எடுத்து 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது சார். இளமையோட அவங்க அண்ணன் இருப்பாங்க, அவங்க அக்கா இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு சார் 11ஆம் இடத்துல சுக்கிரனால. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் சார். அங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. தூங்கும் போது கூட அழகா இருப்பாங்க சார் அவங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா தூங்கும் போது கூட அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி சுக்கிரன் சார்
ஒரு ஜாதகத்துல செவ்வாயோட இணையும் போது அந்த பெண் கணவரோட விவாதம் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை தரும். சார் பொதுவா சொல்றேன், அவங்க ஜாதகத்தை எடுத்து போட்டுட்டு கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சந்திரனோட சேரும் போது சுத்தமா சார் இந்த சுக்கிரன் சந்திரனோட சேரவே கூடாது. ஏன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? சுந்தரராஜன் ஐயா மேடைக்கு வரும்போது கூட நான் வைக்கிறேன். இரண்டு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் ஒண்ணு சேரக்கூடாது. காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்தியம் பெற்றவர் சந்திரன், இரண்டாவது கேந்திர பெற்றவர் சுக்கிரன். இவங்க ரெண்டு அப்பா அம்படியும் அசுர பொறுப்பு 7ல் இருக்க கூறவனுக்கு மாலையிட்டு குமரி அவள் மதனத்தான பலனை கூடி குழந்தையை பெற்று தொட்டில் வருவாள் பாருன்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் வந்து அந்த பாடல பாடி இருக்கிறாரு. எப்படி பாடினாரோ அது மாதிரி நடந்ததை வந்து அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அட்டமா சித்தி மூலம் கண்டுபிடிச்சு அவர் பாடி இருக்கிறாரு. நடைமுறையில சரியா வருது. சார் அவர் நிறைய விஷயம் சொன்னார் ஐயா. 2 கேந்திராதிபதியம் கலந்த கிரகம் ஒன்னா போடக்கூடாதுனாரு. ஐயா கேக்குதுங்களா? 100% உண்மை. ஆனா ஒரு ஊருக்கு பல வழி இருக்கிற மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் சொல்லிடுறேன். சந்திரனோட சுக்கிரன் சேரும்போது சந்திரனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எப்படியும் சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் சூரியன் போவாங்க. அப்ப அங்க சந்திரன் வந்து சுத்தமா டெட் ஆகிருப்பாரா? ஒண்ணு அமாவாசையை நெருங்கி இருக்கணும், அல்லது வளர்பிறையில பஞ்சமி திதிக்குள்ளார இருக்கணும். சுக்கிரன் சந்திரன் இணைவு வந்து சார் தாய்க்கு யோகம், மனைவிக்கோ கணவனுக்கோ யோகம் கிடையாது. ஆனா ஐயா சொன்னதையும் அப்படியே நீங்க எடுத்துக்கங்க. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்து கேந்திரத்துக்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். 7ஆம் இடத்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். 4 இருந்தா 7 இல்ல, 7 இருந்தா 4 இல்ல, அவ்வளவுதான். ஒரு ஊருக்கு பல வழி சார், அதுல இதுவும் பொண்ணு. அவர் ஒரு வழி சொன்னாரு, நான் ஒரு வழி சொன்னேன், 2 ஒண்ணு. அப்ப சுக்கிரன் வந்து சார் சந்திரனோட சேரக்கூடாது. திருமண பொருத்தம் போடும்போது தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணாம யாரும் போடாதீங்க. கல்யாணம் ஆகி முதல் நாள் ராத்திரி அங்க இருந்து சண்டை போன். நீங்க எவ்வளவோ பாருங்க, வரவங்க எல்லாம் ஜோதிடம் நமக்கு தெரியுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சொன்ன பாருங்க, என் பொண்ணு மூலம் வந்திருக்கிற வரன் வந்து ரேவதி எப்படி பொருந்துமா அப்படின்னு ஒரு 4 ஜோசியம் போய் பாத்துக்கிட்டாங்க. வேண்டாம், அங்க லக்னம் என்ன நிலைமைன்னு தெரியல, லக்னாதிபதி என்ன நிலைமைன்னு தெரியல, லக்னாதிபதிக்கும் கலத்தர ஸ்தானாதிபதிக்கும் எப்படி நிலைமைன்னு தெரியல, 5 9ஆம் அதிபதி எப்படின்னு தெரியல, குறிப்பா 3ஆம் இடம் எப்படின்னு தெரியல. நம்ம பாட்டா பொருத்தம் போட்டு கொடுத்துட்டு நமக்கு தேவையாங்க சார் இதெல்லாம்? சரி, எந்த ஒரு ஜோதிடர் நேர்மையா தன் மனசாட்சி விரோதம் இல்லாம நடக்கிறாரோ அவங்களுடைய குழந்தைகள் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு புகழை அடைந்தே தீரும் சார். இது எனக்கு என் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் சார். என்னுடைய முதல் குருநாதரான எங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயம். ஜோசியத்துல மட்டும் பணம் சம்பாதிக்கிறவங்க வணங்க, வேற வேலை பாத்துக்க. நீ ஜோசியத்துல சம்பாதிக்கிற முழு தொகையில 3ல் 1 பங்கு தான் நீ எடுத்துக்கூட. நீ 2 பங்கு கோயில் போட்டலன்னு சொன்னாரு. 25 வருஷமா அதை நான் ஃபாலோ பண்றேன் சார். ஆனாலும் ஜோதிடத்தை காதலிக்கிறேன். என் மனைவி கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. மனைவி முதல் மனைவி ஜோதிடம், 2வது மனைவி நீ. அந்த 2வது கொடுத்தனால்தான் சார் முதல் மனைவி பத்தி நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். என் மனைவி வந்து என்னப்பா மோகனூர் போற, வேலூர் போற, கரூர் போற, வாழப்பாடி போற, இப்படி ஊருக்கு போயிட்டு இருக்கிறியே, இதுக்கு ஒரு எல்லையே இல்லையான்னு என்னைக்காவது அவங்க தடை போட்டா உங்க முன்னாடி ரவிச்சந்திரன் இல்ல சார். ஓகேங்களா? அப்போ மனைவி தான் சார் வீட்டுல ஒரு விஷயம். நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டுல சண்டை பண்ணிட்டு நீங்க வேலை செய்ய போங்க, தொழில் நடத்த போங்க, அன்னைக்கு உங்களுக்கு வருமானம் சரி இருக்காது. ஏன்?
வாடிக்கையாளரோட 7ஆம் இடம் தான் சார், மனைவியும் 7ஆம் இடம் தானே. அதனால முடிஞ்ச வரை மனைவியை சந்தோஷமா வச்சுக்கோங்க, கணவனையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய அருள் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? சந்திரன் சுக்கிரனை பேசியாச்சு. சுக்கிரன் புதன் சார், அருமையான அமைப்பு சார், அருமையான அமைப்பு சார். நிறைய சினிமா கலைஞருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு அட்டகாசமா இருக்கு சார். சுக்கிரன் புதனோட சேரும்போது கலைகளை அள்ளி தர்றாரு சார். அவர் பாட்ட அள்ளி தராரு. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இங்க பட்டியலிட்டு சொல்ல வேணாம். நான் எப்பவுமே நோட்ஸ் எழுதாம வந்து பேசுறது வழக்கம். இப்போ நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிறேன், இதை பார்த்து நான் பேசல. இதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட இப்ப நான் மைக்கில பேசல. சோ சுக்கிரன் புதன் சேருது மிக 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 நல்ல இணைப்பு. இது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்ப லக்கணமா இருந்தா மிக மிக சிறப்பு சார். ஆனா அந்த தசையும் வரணும் சார், பருவத்துல வரணும் சார். அப்பனாதான் சார் சிறப்பா வேலை செய்யும். பருவத்துல அந்த தசை வரலன்னா வேஸ்ட். 60 வயசுல அந்த தசை வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க சார். சுக்கிரன் புதன் சேர்வது நல்லது. சுக்கிரன் சூரியன் சேர்றது சார், இது நல்லதா கெட்டதா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சுக்கிரனும் சூரியனும் சேர்றது நானே சொல்லிடுறேன் சார். சுக்கிரனும் சூரியனும் சேர்றது நல்லதுதான் சார். ஏன்னா சூரியனோட புதனும் சுக்கிரனும் இணைஞ்சேதான் டிராவல் பண்ணுவாங்க. நீங்க சூரியன் சுக்கிரன் சிம்மத்துல ஒருத்தங்களுக்கு இருந்தா அவங்க அரசு வேலையில் இருப்பாங்க. கும்பத்துல இந்த இணைவு இருந்தா அவங்க அரசு வேலையில் இருப்பாங்க. ஆனா மனைவியோட ஒத்து போக மாட்டாங்க. சூரியனின் காரகத்துவம் அதிகமாக வேலை செஞ்சு சுக்கிரனுடைய காரகத்துவம் குறைவாக வேலை செஞ்சிரும். அவ்வளவுதான். இது நல்லதா கெட்டதான்னு உங்களுடைய வியூகத்துக்கே நான் வந்து விட்டுறேன். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயோட இது சேரலாம் சார். பிருகு மங்கள யோகம்னு சொல்றாங்களா, இது வந்து சேரலாம். வீடு மனை வாசல், இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, இந்த காவல்துறையில C-D கிரேட்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சார் இந்த பிருகுமங்கல யோகத்துல வந்து வராங்க சார். 2ஆம் இடத்தோட 10ஆம் இடத்தோட இந்த இணைவு இணைஞ்சிருந்தா அவங்க காவல்துறையில வேலையில் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மருத்துவத்துறையில MBBS டாக்டரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அமைப்பு பரவாயில்ல, நல்லதுதான். ஆனாலும் இங்கேயும் சுக்கிரன் வந்து பாதிப்படைவார். மனைவி கணவனோட கொஞ்சம் ஒத்து போகிற குணம் குறைவா தான் இருக்கும். ஆனாலும் லைஃப் போகும். அதுக்கப்புறம் சுக்கிரன் சனி இந்த இணைவு ஆகாது சார். ஒரே அணியா இருந்தாலும் சுக்கிரன் வந்து சனியோட சேரும்போது சுக்கிரன் தான் வலுவிழந்து சனியை பலப்படுத்தி விட்டு தான் வலுவிழந்து ஒண்ணு இல்லாம ஆயிடுவாரு. ஆனா இந்த பொருள் அணி லக்னம் இருக்கு பாருங்க, இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம், இந்த 6 லக்னத்துக்கு இந்த இணைவு ஒரு யோகத்தை தரும். ரெண்டுமே நல்லது தரும் தன்னுடைய தசையில. ஓகேங்களா? சுக்கிரன் ராகு சார், இதுல ஒரு ரகசியத்தை சொல்றேன். இது ஒரு ஜோதிடர் வந்து மேடையிலேயே பேசியிருக்கிறார். சுக்கிரனும் ராகுவும் 7ஆம் இடத்தில் இருந்தால் அந்த பெண் பல ஆண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வாங்க அப்படின்ட்டு. நான் பார்த்த எந்த ஜாதகத்திலுமே பொருந்தல. ஏன் தெரியுங்களா சார்? ஏதோ ஒரு காலத்துல யாருக்கோ இருந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அப்படியே இணைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க சார். இது எந்த ஜாதகத்துக்கும் எனக்கு பார்த்த வரைக்கும் பொருந்தல. மேபி நீங்க பார்த்ததுல பொருந்திருக்கலாம், அவர் கை தட்டினாரு, அவர் பார்த்ததுல பொருந்திருக்கலாம். எனக்கு அது பொருந்தல. நீங்க பேசுறது ரவிச்சந்திரன் தான், நான் என்னை பத்தி தான் சொல்றேன். ஓகேங்களா? ராகுவும் சுக்கிரனும் ஒரு பாவத்துல இணைஞ்சா அந்த பெண் பல ஆண்களோட தொடர்புல இருப்பான்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஜோசியத்தை உண்மையா நேசிக்கிற யாராலையும் ஏத்துக்க முடியாது சார். ஆனா இங்க இன்னொரு விஷயம் நடக்கும். அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த அமைப்பு 7ஆம் இடத்துல இருக்கு, கணவனை தேடி போயிடும். ராகு வந்து வேறு சமுதாயம், வேறு மதம், இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பக்கம் அவங்க கொண்டு போய் விட்டுரும். ஆனா இது நடந்திருக்கு. ஆனா முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் நடக்கல. நிறைய ஜாதகத்துல பார்த்திருக்கேன். ராகு சுக்கிரன் இணைவு சாரி, இந்த இணைவு வந்து சார் இணைவு அப்படின்னா 8 டிகிரிக்குள்ளார இருந்தா இணைவு சார். 13 டிகிரிக்குள்ளார இருந்தா ஓரளவுக்கு இணைவு சார். 22 டிகிரிக்குள்ளார இருந்தா இணைவே இல்ல சார். இப்படி எப்படிங்க சார்?
பொதுவா நம்ம ஜோதிடர்கள் தயவு செய்து பேச வேண்டாம். ஒரு பொண்ணை பெத்தவனுடைய வழி நமக்கு தெரியும் சார். இரவு பகலா காப்பாத்தி காலேஜ்ல படிக்க வச்சு, காலேஜ் பஸ் விட்டுருச்சுன்னா பேக்ல லஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்து பறந்து கொண்டு வந்து அப்பா ஏத்தி விட்டு, ஒரு அப்பா ஒரு பெண்ணுக்கு முதல் ஹீரோவா அப்பா தான் சார். அந்த அப்பா இடத்துல இருந்து நம்ம யோசனை பண்றது இல்லைங்களா? அப்போ இந்த இணைவு முற்றிலும் தவறானது. என்ன வரைக்கும் அதனால சுக்கிரன் ராகு இருக்கிறது ஒரு அந்த மாதிரி தவறான புரிதல். சுக்கிரன் ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி டீசெண்டா அது சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? அதனை எடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட கேது சார். சுக்கிரனோட கேது இணைங்கிறது பாத்தீங்கன்னா சார், அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பமா இருந்திருக்கும் சார். இப்ப கிடையாது, ஒரு காலத்துல வாழ்ந்த குடும்பமா இருக்கும். அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு துரோகம் பண்ணிருப்பாங்க. பெண் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தே தீர்ந்திருக்கும். அது எத்தனை தலைமுறையை பிடிச்சி ஆட்டும் அப்படின்னா 5 தலைமுறையை பிடிச்சி ஆட்டு சார். இதுக்கு பரிகாரமே இல்ல சார். நீங்க செஞ்சு பாருங்க. தயவு செய்து சொல்றேன், பஞ்சமகா பாதக செயல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில யாரும் செய்யாதீங்க. இதுக்கு பரிகாரமே இல்ல. அப்படி பரிகாரம் எடுத்து யாராவது ஜெயிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப சுக்கிரன் கேதுவோட இணையிறது இந்த மாதிரி அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சுக்கிரன் ராகு இணைவுக்கு சுக்கிரன் கேது இணைவு பரவாயில்லதான் சார். சூப்பர்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் கேது இணைவு பரவாயில்ல. ராகு அளவுக்கு கேது ஒரு மோசமான கிரகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம் சார். சுக்கிரன் தயவு இருந்தாதான் சார் பாட்டை ரசிக்க முடியும், மனைவியை நேசிக்க முடியும், கன்னத்தை பிடிச்சு கிள்ள முடியும் சார், முத்தம் கொடுக்க முடியும். இது எல்லாமே சுக்கிரன் தான் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். இது இல்லை அப்படின்னா எந்த ஒரு மனுஷன், முதல்ல பொண்ணு, இப்ப நமக்கும் குழந்தைங்க எல்லாம் உண்டு, வரன் பார்க்கும் போது பாட்டை ரசிக்கிறானான்னு சொல்லி கேளுங்க. மாப்பிள்ள பாட்டு ரசிச்சானா பொண்ணை கண்ணை மூடிட்டு கொடுங்க. பாட்டை ரசிக்கிறவனுக்கு சுக்கிரன் வலுவா இருக்கும் சார். சுக்கிரன் வலுவா இருந்தா அவன் எப்படி அந்த பெண்ணை காப்பாத்திடுவான்? எந்த சூழ்நிலையும் அந்த பெண்ணை அதாவது கொண்டு வந்து அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டான். அதுலயும் சுக்கிரன் 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு பொண்ணை கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் சார். வேற கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா சுக்கிரன் மிக அருமையா வேலை செய்யும் சார். இது மகாலட்சுமி யோகம். புரியுதுங்களா? சுக்கிரன் தான் இருக்கும் இடத்தையும் பலப்படுத்தி பார்க்கும் இடத்தையும் பலப்படுத்துவார் சார். குருவுக்கு அந்த பவர் இல்லைங்க சார். குரு இருக்கும் இடத்தை என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும், பார்க்கும் இடத்தை வளர்ப்பார். ஆனா இங்கேயும் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் தான் சார். சுக்கிர பகவான் ஒரு அற்புதமான கிரகம் சார். சுக்கிரனுடைய திருத்தலம் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பிறந்த திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கம் கோயில் தான் சார் சுக்கிரனுடைய திருத்தலம். சுக்கிரன் யாருக்காவது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கா அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வர சொல்லுங்க. அவங்களுக்கு திருமணம் கூடலைன்னா கண்டிப்பா திருமணம் கூடும். சரிங்களா? நல்ல ஒரு விஷயம். இங்க பாருங்க, எப்படியா இருந்தாலும் திருமண வயது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஒருத்தர் என்கிட்ட 43 வயசுல ஜாதகம் பார்த்தாரு. அவர் பேர் சென்னை சீனிவாசன். நான் ஏன் ஒரு ஞாபகமா வச்சிருக்கிறேன்னா, எனக்கு முதல்ல ஆன்லைன்ல எனக்கு கிடைச்ச கிளைண்ட் அவர் தான். 43 வயசுல பார்த்தாரு. நான் சொன்னேன் 49 வயசுல உங்களுக்கு திருமணம் சார். இப்ப அவருக்கு 53 வயசு நடக்குது. கல்யாணமும் ஆச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அவருக்கு ஒரு பெண் குழந்தை, பேர் வைக்கிற வைபவத்தும் கூப்பிட்டாங்க. அவருக்கு சுக்கிர திசை அப்பதான் சார் வந்திருக்குது. இப்ப நல்லா இருக்கிறாரு சார். வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு வாழ்க்கையுடைய எல்லைக்கே போனவர் சார் அவரு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கு, லக்னம் வலுவா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்கன்னு தயவு செய்து ஜோதிடர் ஆகிய நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த மாதிரி சொல்றோம். அப்ப 7.5 சனியா போ, அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அவன் ஏகப்பட்ட விஷயத்துல நூடுல்ஸ் செய்த நம்ம கிட்ட வரான். அவங்கிட்ட நம்ம இதுக்கு நம்ம பொண்டாட்டி கிட்ட வாங்கின திட்டே பரவாயில்லன்னு வீட்லயே உட்காந்துக்குவான். ஒரு 4 வார்த்தை சார் ஜோதிடத்தை நம்ம முதல்ல சொல்லணும் சார்.
நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்லாம் இல்லைங்க சார், எல்லாமே நடக்கும். நீங்க சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களோட இரட்டையர்கள் சிவா மேகநாதன், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க புக்கு படிச்சிருக்கீங்களா? சிவா மேகநாதன் அவங்க அந்த ஐயாக்கள் எழுதின புத்தகத்துல எழுதியிருக்காங்க, ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது கெட்ட விஷயத்த முதலில் சொல்லாத, நல்ல விஷயத்த சொல்லு. இது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போமே. பப்ளிக் பரீட்சை போறவங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்களே, ஏப்பா எல்லா கொஸ்டினையும் படிங்க, எந்த கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் தெரியுமோ அந்த கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டினை கடைசியே எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதே அமைப்புல ஜாதகத்துல நெகட்டிவ் பலனை எடுத்த உடனே சொல்லாதீங்க. 1, 5, 9ஆம் பாவத்தை இயக்குங்க, அதுல இருக்கிற கிரகங்களுடைய பலனை சொல்லுங்க, நல்லா இருக்கும். மனசு ரொம்ப வலியோட வராங்களா, சந்திரன் வீக்கா இருந்தா திருப்பதி போயிட்டு வர சொல்லுங்க, செவ்வாய் வீக்கா இருந்தா திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லுங்க, பழனி போயிட்டு வர சொல்லுங்க, சனி வீக்கா இருந்தா பக்கத்துல இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. குச்சனூர் எல்லாம் அனுப்பாதீங்க, திருநள்ளாறு எல்லாம் அனுப்பாதீங்க, அதெல்லாம் ரொம்ப செலவாகும். நீங்க கேக்குறீங்க திருப்பதியோட வாப்பா அது செலவு அதிகம் அப்படின்னு. ஏன்னா மற்ற கிரகங்கள் கட்டுறதுக்கும் சனி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை 7.5 சனி உள்ள நடக்கும்போது. கும்பராசிக்காரங்க பாருங்க, இப்ப பூரட்டாதி சதய நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப திருப்பதி போயிட்டு வாங்கன்னு சொன்னா போவாங்களா? கொஞ்சம் கஷ்டம் தானே. அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்ல விஷயத்த சொல்லணும். அது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஜோதிடர்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவா பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய ஒரு ஆசை. அதுபடி நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுக்கிர பவனை பத்தி யாராவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வழக்கம் போல சுக்கிரனா ரிஷபம், துலாம், பரணி, பூரம், பூராடம் இப்படி எடுக்கிறது பதிலா நான் வேற கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சுக்கிரனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல மட்டும்தான் சார் மறைவிடம். 6ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் இருக்கிறது மறைவு இடமே இல்லை. அப்படி சுக்கிரன் 6, 12ல உட்காந்து தன்னுடைய திசையை நடத்துச்சுன்னா அது வாங்கிய சாரம் இருக்கு, அவங்க பார்த்த அந்த இணைஞ்ச கிரகம், சேர்ந்த கிரகம், இதனுடைய அமைப்பெல்லாம் இருக்கு. இதனை வச்சுதான் சுக்கிரனுடைய தன்னுடைய பலனை மாத்திக்குவார் தவிர 6, 12ல இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக சுக்கிரன் தன்னுடைய பலனை மாத்திக்கவே மாட்டார். ஓகேங்களா? சுக்கிரன் இருக்கிற இடம் சார் எப்பவுமே தூய்மையா இருக்கும், ஹானஸ்டா இருக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே சூரியனோடவே நெருங்கி போவாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு 3வது மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்தி, இங்க வந்திருக்கிற அத்தனை ஜோதிட சொந்தங்களும் ஒரு அரை மணி நேரம் வந்து என்னுடைய பேச்சை கேட்டதற்கு உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ரவிச்சந்திரன் ஐயா மேட்டுப்பாளையம் ஐயா பாத்தீங்கன்னா சுக்கிரனை பத்தி காலையில வந்து இனிமையா பேசி முதல் தூக்கத்திலே நமக்கு எல்லாத்துக்கும் இனிப்போட சுக்கிரனை வந்து சில விஷயம் வந்து சொல்லிட்டு போனார். ஐயா சொல்லிட்டு போனாருங்களா? ஐயா உங்களை தாங்க ஐயா கேக்குறேன், பேசலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா சுக்கிரனை பத்தி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சிரிச்சாதான் அழகா இருப்போம், ஆனா சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க முடியும். அதனால கொஞ்சம் சிரிச்சு பேசலாம், சிரிப்பு புனையோட இருக்கலாம். இனி போன விஷயத்த வந்து சுக்கிரன் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப முதல் தூக்கத்திலே என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த பாவத்துல சுக்கிரன் இருந்தா எப்படி சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது சுக்கிரனை வச்சு நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. சுக்கிரனோட இணைவு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சுக்கிரன் விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அழகுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா?